வணக்கங்க. இன்சுலின் சைட் ரொட்டேஷன் பத்தி தான் சொல்லப் போறேன். அப்படின்னா, நீங்க எந்த வேலைக்கு எந்த இடத்துல இன்சுலின் போடணும் அப்படிங்கிறத பத்தி தான் பேசப் போறோம். ஏற்கனவே ஒரு வீடியோல நான் போட்டிருப்பேன். யூசுவலா நம்ம அப்டமன், அத விட்டா நம்ம தொடை. இது 2 தான் நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஸோ வயிறு பகுதியில நீங்க உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸா அதாவது உங்களுக்கு எது வசதியா இருக்கோ, ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட சூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க வயிற 4ஆ பிரிச்சு 4 போர்ஷனா பிரிச்சு அப்படி போடலாம். ஒரு வாரம் இந்த போர்ஷன், ஒரு வாரம் இந்த போர்ஷன், இல்ல காலையில இங்க, நைட் இங்க அந்த மாதிரி நீங்க பிரிச்சு போடலாம். இல்ல ரைட் அண்ட் லெஃப்ட்டா அதாவது நடுவுல ஒரு கோடு பிரிச்சு ரைட் சைட்ல காலையில, லெஃப்ட் சைட்ல நைட்டு அந்த மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லன்னா ஒரு ரோ மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நான் ரவுண்ட் ஒரு ரோல போயிட்டு மறுபடியும் அடுத்த ரோ அப்படி போறேன். அந்த மாதிரி மெத்தடும் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். பட் நான் ஜென்ரலா என்னோட ஓபியில நான் வந்து ரைட் அண்ட் லெஃப்டா பிரிச்சுக்க சொல்வேன். ஸோ மார்னிங் வந்து நம்ம நேவல்ல இருந்து தொப்பல்ல இருந்து ஒரு 2 இன்ச்சஸ் தள்ளி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி 1 இன்ச் கேப் விட்டு ரைட் சைடில் மார்னிங்கும், லெஃப்ட் சைடில் அதே மாதிரி மண்டே, டியூஸ்டேன்னு 1 இன்ச் கேப் விட்டு ஈவினிங்கும் போட சொல்லுவேன். அதே மாதிரி 1 வீக் கழிச்சு ஒரு 1 இன்ச் கீழே தள்ளி திருப்பி மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். ஸோ இந்த மெத்தட்ல நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் என்னன்னா நீங்கள் 2 இன்சுலின் ஒரே டைம் போடுறீங்க, அதாவது ஷார்ட் ஆக்டிங்கும் ஒரு லாங் ஆக்டிங் இன்சுலினும் போடுறீங்க அப்படின்னா அதே ஸ்பாட்டில் 2 இன்சுலினும் நீங்கள் ஒன்றா போடக்கூடாது. ஸோ அதை வந்து வேறு வேறு ஸ்பாட்ஸில் தான் போடணும். இதில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் தைஸில் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா தைஸையும் நீங்கள் வந்து 2ஆ பிரிச்சுட்டு, அதாவது உள்பக்கம் வெளிப்பக்கம் அப்படி 2ஆ பிரிச்சுட்டு வெளிப்பக்கமாக போடணும். ஏன்னா உள்பக்கத்தில் ரத்த குழாயெல்லாம் இருக்கிறனால நீங்கள் ஆக்சிடென்டலாக அந்த ரத்த குழாயை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து லைன்குள்ளே போகும்போது இன்சுலின் வந்து வித்தின் 5 நிமிஷத்துக்குள்ளார அது வந்து கிட்னி வழியா யூரின் வழியா வெளியேறிடும். ஸோ எப்பயுமே ரத்த குழாய்க்குள்ளே இன்சுலினை டைரெக்டாக போடுறது கரெக்டான டோஸ் போகாது. ஸோ அப்போ நீங்கள் சப்கியூட்டேனியஸாக போடுறதுக்காக நீங்கள் வந்து லேட்ரல் சைட் தான் சூஸ் பண்ணணும். அதுலேயுமே ஒரு 4 இன்ச்சு இடுப்புலேருந்து கீழையும் முட்டியிலிருந்து ஒரு 4 இன்ச் மேலேயும் இந்த கேப்பில் நீங்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு சொல்லிட்டு மார்னிங் போட்டுக்கலாம். ஈவினிங் நீங்கள் இந்த சைட் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி 1 வீக் கழிச்சதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் தள்ளி திருப்பி திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அப்படி நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 2 வகையான இன்சுலின் போடுறீங்க, அதாவது சீக்கிரம் வேலை செய்கிறது 6 மணி நேரம் மட்டும் வேலை செய்கிற இன்சுலின், இன்னொன்று வந்து ரொம்ப நேரம் வேலை செய்யக்கூடிய இன்சுலின், லாங் ஆக்டிங் இன்சுலின் அப்படி போடுறீங்க அப்படின்னா யூஸ்வலாக ஷார்ட் ஆக்டிங்கை வயர்லையும் லாங் ஆக்டிங்கை தொடையிலையும் போடுறது பெட்டர். இந்த லாங் ஆக்டிங் இன்சுலின் யூஸ்வலாக நம்ம பெட் டைமில் அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் தூங்குவீங்க. ஸோ உங்கள் தொடைக்கு மசிலுக்கு எக்ஸசைஸ் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி டைமில் போடும்போது இன்சுலின் வந்து ஸ்மூத் அப்சார்ப்ஷன் காலில் இருந்து இருக்கும். ஸோ இப்போ நடந்துட்டு இருப்பீங்க, இப்போ பகலில் நிறைய வேலை செய்கிறீங்க, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வயிறை ப்ரிஃபர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்சுலின் பற்றின மேலும் இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.